Hello friends, welcome back to Pradeep's cookbook. இன்னைக்கு நம்ம நல்ல மீனை ஃப்ரை பண்ணிட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மீனை மசாலா போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா வைக்கிற குழம்புங்க இது. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். கூடவே 3 வரமிளகாயும் 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள், அது கூட கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச மசாலால நம்ம என்ன மீன் வச்சிருக்கோமோ அந்த மீன் பீசஸை இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிடுங்க. இந்த மேரினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ மீன் இந்த பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 கப் அளவு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியுமா அரைச்சிருந்தா போதும். இடித்த அந்த சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி விடுங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டை நல்ல நீளவாக்கில் நறுக்கி இதில் ஆட் பண்ணிடுங்க. ரா ஃப்ளேவர் போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு வேணா போட்டு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இப்போ சைடில் நம்ம குழம்பு கூட்டுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மசாலா இருந்தால் அது கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி நல்லாவே மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மசாலா போட்ட புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு 2 கப் அளவு வாட்டரோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கூடவே உப்பையும் சேர்த்து இதை கொதிக்க விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அளவு கொதிக்கணும். இதுக்கிடையில் ஒரு தவாவில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸ் எல்லாம் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சைடு 2 நிமிஷம், இன்னொரு சைடு 2 நிமிஷம், அந்த அளவு டைம் கொடுத்தா போதும். சைடில் நம்மளோட குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த மீன் பீசஸை குழம்புல ஆட் பண்ணிடுங்க. குழம்புல ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அளவு குழம்பு கொதிக்கட்டும். இந்த டைமில் கரண்டி போட்டு ரொம்பவே கலக்கிடாதீங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான மீன் குழம்பு தயார். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி மீன் குழம்பு தான் நீங்கள் செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.